இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்தை கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் அவர் பேசி கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று. இந்த நாளில் கூட பார்க்கும்போது ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ஏசாயா 41 அதிகாரம் 10 ஏசாயா சாப்டர் 41 verse 10 வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். ஏசப்பா சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்ல. நம்முடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஒருத்தருக்கும் ஒரு விதமான பயங்கள். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருக்கிறாங்களே இல்லையோ, இல்லை நம்ம நம்முடைய பெத்த அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்களே இல்லையோ, அவங்களாம் சொல்லியிருக்கலாம் அவன் கூடயே இருக்குவேடா, நான் உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன்னு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். எந்த சூழ்நிலையில் கூட எந்த விதமான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு தைரியம் படுத்த அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். ஆமென். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அப்போ ஏசப்பா நம்ம கூட இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 காரியத்தை நான் உங்களோட சொல்ல போகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவது நம்மை பலப்படுத்துவார். ஆமென். ஏசப்பா நம்ம கூட இருந்து அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கா. நீங்கள் சொல்லலாம், ஏதோ ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் எங்களை வாச்சிக்கொண்டே இருக்குதுப்பா, அநேக நேரங்களில் சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வருதான பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை கூட அவர் உங்களை பலப்படுத்தி நீங்கள் செய்கிற காரியத்தில் ஆசீர்வதிப்பார். ஆமென். 2வது ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். தேவன் நமக்கு சகாயராக இருக்கார். எந்த இடத்துல உங்களுக்கு சகாயம் வேணுமோ நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி ஏசப்பா ஜெயிப்பது அப்படின்னு நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கும்போது அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுற தேவனாக இருக்கிறார். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சகாயம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நமக்கு செய்கிறேன்னு சொல்லி ஓடி போயிட்டுக்குவாங்க. ஆனால் எந்த நேரத்துலையும் ஏசப்பா நம்ம கூட இருந்து அந்த காரியத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது ஒரு வேளை அதை படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம். எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். ஆமென். 3வது ஏசப்பா சொல்கிறாரு, அவருடைய நீதின் வலது கரத்தினால உங்களை தாங்க போகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நான் உன்னை எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க நம்மளை தாங்காமல் போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அவருடைய நீதின் வலது கரத்தினால, ஆமென், நம்முடைய போக்கிலும் வரைக்கிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா தீங்குலேருந்து ஏசப்பா நம்ம விலக்கி அவர் பாதுகாக்கிறார். அவர் நம்மை தாங்குறதுனால நம்மளுக்கு எந்த தீங்கு நம்மை அணுகாது. இந்த நாளில் ஏசப்பா நமக்கு வாக்குத்தம் கொடுத்தாரு, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்று. அவர்கள் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. எந்த குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிறாரு, நமக்கு சகாயம் செய்கிறாரு. அவருடைய நீதி வலதுக்கத்தை ஏசப்பா நம்மை தாங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளை ஏசப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி அப்பா, ஏசப்பா நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிற இந்த வார்த்தையின்படி ஏசப்பா நீர் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இதுவும் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கப்பா, எந்த காரியத்தை பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, தன்னுடைய வாழ்க்கை குறித்து அப்பா, அதனுடைய எதிர்காலங்களை குறித்து இசப்பா, வியாதி குறித்து பயத்தோடு இருக்கிறாங்களப்பா, எல்லா பயங்களையும் நீக்கி போட இசப்பா, நீங்கள் அவங்க கூட இருந்து இசப்பா அவங்களை பலப்படுத்துங்க, அவங்களுக்கு சகாயம் செய்யுங்க, நம்முடைய நீதி கடத்தினால் அவங்களை தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.